ஷேய் நீதி ஆட்சி, நீதி அரசராட்சி, நீதிமான ஆட்சி, நீதி அரசராட்சி. கடவுள் இன்னைக்கு ஐயா போட்டார் கணக்கு. 2வது நாள் பதவியில் உட்காந்துருக்கார். என்ன கணக்கு? அந்த நாற்கால் சேருக்கு விளங்க மாட்டுதார். 76 வருஷம் கொடியை தூக்கி உட்காந்து ஆட்டினவனுக்கு எல்லாம் செத்த வீட்டில் கூட தூக்குவார். செத்து போயிருப்பான் வீட்டில் வாரிசை கூட தூக்குவாங்க. இராணுவ வானரப்பட தரப்பட எல்லாம் தூக்கிடுவான். அதான் நீதி ஆட்சி, நீதி அரசராட்சி. கணக்கு போட்டாச்சுரா. அந்த நாற்காலி சேருக்கு விளங்க மாட்டுதார். ஏற்கனவே எரிச்சு முடிஞ்சாச்சு. இப்போ விளங்க மாட்டுதுன்னா நீதி ஆட்சி, நீதி அரசராட்சி. ஏன்னா இன்னும் ஆடிக்கிட்டே இருக்கான்ல, அப்போ அதுக்கு விலங்கு போடணும்ல. நாற்காலி சேருக்கு அது விலங்கு போடணும். கடவுள் தான் போட முடியும். கடவுள் இன்னைக்கு போட்டார். நீதிமான ஆட்சி, நீதி அரசராட்சி, நீதிமான ஆட்சி, நீதி அரசராட்சி. இப்போ டெல்லி டு தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக நீதிமன்ற கோர்ட்டில் விலங்கு மாற்றுறதுக்கு தான் வரும் கணக்கு. அரசியல்வாதி வழங்கு மாற்ற டயத்தில் வரையில் இராணுவ வானரப்பட வரையில் பூரா ரத்த காடாக சிந்தோம். டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி ஊடாலப்பட்ட மாநிலத்தில் எல்லாம் அடித்து ஒன்று அடிப்பான் கடிப்பான். அந்த ரத்த பூமியில் உலையில் தான் அட்டா மொட்டிக்க இராணுவ வானரப்பட எல்லாம் நீதிமன்றத்திலேருந்து கிளப்பி விடுவார். கடவுள் தான் கிளப்பி விடுவார். கிளப்பி விடையில் உள்ளே சரன்னு உள்ளே வருவான். தமிழ்நாடு தான் முதல் பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு டெல்லி. அடுத்து ஊடாலப்பட்ட மாநிலம் இலங்கை சுலோன். எல்லா வரையில் அரசியல்வாதிக்கு வந்து இப்படி தான் 8 ஓலைச்சோடு கணக்கில் இருக்குது. எல்லா மாநிலத்திலையும் அரசியல்வாதியை அடிப்பான், பிச்சு எறிவான். அவன் வந்து இப்போ மன்னிப்பு கேட்க மாட்டான். கடவுள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க மாட்டான். அந்த கணக்கை நீதிமன்றத்தில் எதுவுமே ஒப்படைக்க மாட்டான். அப்போ கணக்கு இவனை விட்டு மாநில பேர் ஜன ஓட்டு முத்திரை போடுறது திருப்பி அவன் கடிப்பான், ஓடுவான், பிச்சு எறிவான், குடும்பத்தில் போய் அடிப்பான், அவன் குடும்ப வீடுகளை எரிப்பான், எல்லாமே நாசம் பண்ணி விட்டுருவான். கந்தல் கோலமாகி எல்லாமே கவர்மெண்ட் ஆளாக்குறான், அடி வாங்குவான். கவர்மெண்ட் வீடு அவன் கட்டி வீடு வாசலை கட்டி எல்லாம் நாசம் பண்ணுதானா. எல்லா கணக்குலையும் இந்த ஜன ஓட்டு முத்திரை போடுறவன திருப்பி அடிக்க விடுவார். அதுதான் கணக்கு. இப்போ எப்படி ஐயா உட்காந்துருக்காரு? நீதி ஆட்சி, நீதி அரசராட்சி, நீதிமான ஆட்சி, நீதி அரசராட்சி. இதுதான் கணக்கு. முக்கால் சத்தியம் 8 ஓலைச்சோடு கணக்கு விட்டுட்டாரா. இப்போ அரசியல்வாதி அம்புட்டும். ஏன்னா ஆட்சியில் உட்காந்துட்டாலும் விட மாட்டார். ஒன்று கடிக்க விடுவார். ஏன்னா அவர் உட்காந்து பார்த்துட்டே இருப்பார். ஏன்னா கைலாசத்தில் அவ்வளவு சேட்டை பண்ணிவிட்டு அத்தனை சேட்டையும் நீதிமன்றத்துக்கு தெரியுது. எல்லாமே அவங்களுக்கு தெரியாதுல்ல. இவ்வளோ சேட்டை பண்ணுதாங்க. கடவுள் உட்காந்துருக்காரு. அப்போ 7 ஜெம்மமாக எவ்வளோ சேட்டை பண்ணியிருப்பாங்கிற கணக்கு ஐயா எடுத்து விடுதாரு. அப்போ இந்த ஜெம்மத்தில் சேட்டை பண்ணி எல்லாம் வச்சுருக்கான். எல்லாம் நம்ம கணக்கு வழக்கில் உள்ளே நிற்கி இதுக்கு என்ன விடை? அப்போ நீதிமான ஆட்சி, நீதி அரசராட்சி. கணக்கு போட்டாச்சு. ஆட்டோமேட்டிக்காக நாற்காலி சேருக்கு விலங்க மாட்டிட்டாரு. ஆட்டோமேட்டிக்காக விலங்கு மாற்ற கட்டாயம் இப்போ நேர்கோட்டில் வந்துக்கிட்டே இருக்கிறது. டெல்லி நீதிமன்ற கோர்ட்டு, எல்லா இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு எல்லாம் கணக்கை பெரட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் அரசியல்வாதி என்ன கூத்து அடிச்சு வச்சுருக்கான். மற்ற ஆந்திராவில் எப்படி வச்சுருக்கான், கர்நாடகாவில் எப்படி வச்சுருக்கான், டெல்லியில் பிரதமர், குடியரசு எல்லாம் அவங்க கணக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சும்மா என்னமோ நான் தான் ஆட்டிக்கிட்டு இருக்கேன், நான் தான் இவங்களுக்கு சம்பளம் பணம் கொடுக்கேன், இவங்களுக்கு மாதந்தோறும் 30 நாள் நான் காகித பேப்பர் கொடுக்கணும்னு இவன் நினைக்க அரசியல்வாதி. அந்த கணக்கு எல்லாமே பெரிய ரிப்போர்ட்டர்களை வச்சு இவர் உள்ளே ஐயா போய் எடுத்துக்கிட்டு இருக்காரு. எல்லாமே ஐயா போய் தான் உள்ளே எடுத்துக்கிட்டு இருக்காரு. கடவுளில் முடியும். நீதிமான ஆட்சி, நீதி அரசராட்சி உட்காந்துட்டார்ல. அப்போ எல்லாம் எடுப்பார்ல, விடமாட்டார்ல. கொண்ட நரம்ப அப்படி பின்னாடி கட் பண்ணி விட்டுருவார். ஒரு ரூபத்துக்கு லட்சம் ரூபத்தில் உள்ளே போகிறார். முக்கால் சத்தியம். சென்னை மெட்ராஸ்லாம் பயங்கரமாக இறங்கி விளையாடுதார் ஐயா. விளையாட்டு என்னென்ன எப்படி மாட்டானோ எப்படி உணவு. நாற்காலி சேரில் இன்றைக்கி விலங்கு மாட்டு போட்டாச்சு. ஆட்டோமேட்டிக்காக நாற்காலி சேருக்கு விலங்கு மாட்டு அந்த டைம் வரணும்ல. அரசியல்வாதிக்கு வரணும்ல. அவன் கையெடுக்க மாட்டான், இன்னும் மோதிக்கிட்டு தான் இருப்பான். ஆனால் இன்னொன்று ஐயா இன்னைக்கு கடவுளே சொல்லிட்டார். நான் உட்கார்ந்துருக்க இடத்துல வழக்கு ஓடுறதுல பெரிய சிக்கல் வரும் அப்படிங்கார். சிலுவத்தூர் ராஜபாளையம் 2 நீதிமன்றத்தில் பெரிய சிக்கல் வரும் அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம். இது பெரிய சிக்கல்னா அது அவருக்கு தான் தெரியும். நீதிமான ஆட்சி, நீதி அரசராட்சி, நீதி ஆட்சி, நீதி அரசராட்சி. முக்கால் சத்தியம். இது புரிஞ்சுக்கிட்டோம். யார் புரிவா? இதில் முக்கியமான ஐட்டங்கள் பூரா புரியும். ஆஹா, தோண்டி எடுக்க போகிறாரு. உள்ளே பூரா விருதுநகர் மாவட்டம், ராஜபாளையம் தாலுகா எல்லாமே மாட்ட போகுது. நம்ம இன்னும் மன்னிப்பு அவர்கிட்ட கேட்கல. அது ஆட்டோமேட்டிக்காக இவர் தோண்டி வெளியே எடுத்து எல்லா சிக்கலும் உள்ளே வந்துருமேன்னு இப்போ தான் நடுங்க விடுவார். 2 தொடை நடுங்க விடுவார். முக்கால்